இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசியில் ப்ரீவியஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 128 மைனஸ் ரூட் 98 ப்ளஸ் ரூட் 18 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்ம கொடுத்தாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை ஸ்கொயர் நம்பர் இன்ட்டு சம்திங், அதாவது ரெண்டு நம்பராக பிரிக்கணும். அப்படி பிரிக்கிற நம்பரில் ஒரு நம்பர் வந்து நமக்கு ஸ்கொயர் நம்பராக இருக்கும். சரிங்களா? இதில் ஒன்று கண்டுபிடிச்சா போதும், ரிமைனிங் எல்லாமே ஈஸியாக எழுதிடலாம். அதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன், ரூட் 18. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 9 × 2ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இதில் 9 அப்படிங்கிறது நமக்கு ஸ்கொயர் நம்பரு. 9 வெளியில் எடுத்தால் என்ன வரும்? 3 ரூட் 2 வரும். அப்போ ஒரு ரூட் 2 இருக்கா, எல்லா இதுலேயும் 2 இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த 128 எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் ஒரு 2 இருக்க போகுது. இப்போ இந்த நம்பர் வந்து நான் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை 2ஆ 128 வருதுன்னு பாருங்கள். 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 6 2 12, 4 2 8, 64 2 128. 64 ஸ்கொயர் ரூட் வந்து வெளியில் எடுத்துட்டா 8 ரூட் 2 நமக்கு வரும். சரிங்களா? அடுத்து 98, ரூட் 98. இதுலேயும் என்ன இருக்க போகுதுன்னா ஒரு 2 இருக்க போகுது. எத்தனை 2ஆ 98 அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 4 2 8, மிச்சம் ஒரு 1, 9 2 18. 49 வெளியில் எடுத்தால் என்ன வரும்? 7 ரூட் 2ன்னு வரும். இப்போ அந்தந்த வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இந்த 128க்கு பதிலாக 8 ரூட் 2 மைனஸ் 98க்கு பதிலாக 7 ரூட் 2 ப்ளஸ் 18க்கு பதிலாக 3 ரூட் 2. சரிங்களா? அப்போ 8 7 போயிடுச்சுன்னா 1ன்னு வரும். 1 + 3 4 ரூட் 2ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இது வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த மாடல் சம் இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லையும் இருக்குது.